இந்த வெயிலுக்குங்க லீமோ ஐஸ் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதா? ஓகே, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கவிதா தாஸ் ஃப்ரம் அசனா பியூட்டி. ஸோ உங்களில் யாருக்கு எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, கடைக்கு போனால் லீமோ ஐஸ் குடிச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த வெயிலுக்கு. ஸோ இது ஒரு சிலருக்கு, ஓகேங்களா, சொரியாசிஸ் இருக்கிறவங்க இல்லை எக்ஸிமா இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு ஓகே, லீமாவ், லெமன் அண்ட் ஆல்சோ ஆரஞ்சு இது ஒத்து வராது. ஓகேங்களா, இது ஏன்னு கேட்டீங்க ஒத்து வராதுன்னா எசிட்டிக்காக இருக்கிற பழங்கள். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்குமே கிடையாது. அந்த ஆரஞ்சோ இல்லை லெமன் எடுத்துக்கிட்டால் ஒரு சிலருக்கு அரிப்பு ஏற்படும். அண்ட் ஆல்சோ அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேர் அப் பண்ணும் பார்த்தீங்களா, ஸ்ப்ரீட் பண்ணுவோம், செகுப்பாக வரும் பார்த்தீங்களா. சொரியாசிஸ் இருக்கிறவங்க இல்லை எக்ஸிமா இருக்கிறவங்களுக்கு அதிக அளவுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இது ஒத்து வரலைன்னா, ஆரஞ்சு பழம் இல்லை லெமன் இது ஒத்து வரலைன்னா பெர்மனன்ட்லி ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட அறுதாம் பச்சை சோப்பு அண்ட் ஒசானா ஆயிலை வெளியே அப்ளை பண்ணுங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சாப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் கொம்போ செட்டை வைக்கிறேன். ஸோ நம்மளோட எல்லோ பேக்கில் என்ன ப்ரைஸ்ன்னு ப்ரைஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அறுதாம் பச்சை சோப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்து அண்ட் ஆல்சோ ஒசானா ஆயிலை அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். 8 நாள்லேயே ரிசல்ட் கிடச்சவங்கலாம் இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணாதவங்க இப்பயே ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.